ஜனநாயகன் இப்படி அப்படியே தேங்கி நிக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓடிடில இருந்து எல்லாமே ப்ரெஷர். சரி அடுத்த ரிலீஸ்டா, அடுத்த வியாபாரம். நம்ம யஷ் கேஜிஎஃப் 2 உடைய ஹைப்ல இருந்து அப்படியே வராரு. டாக்ஸிக் டாக்ஸிக் டாக்ஸிக்கா வராரா? டீசரே கொடூர டாக்ஸிக்கா தான் இருந்துச்சு. இல்லையா? ஏங்க அது அப்படி பார்க்காதீங்கங்க. ஹாலிவுட் படத்தெல்லாம் நீங்க பார்க்குறீங்களா? நான் பார்க்கறது இல்ல. என்னங்க நீங்க ஹாலிவுட் படம்னா ஹாலிவுட் படங்க. ஹாலிவுட் படம் நான் அதிகமா விரும்பி பார்த்தது இல்ல. நீங்கலாம் சொல்லும்போது கேட்டுப்பேன். இல்ல அதுவும் அது வந்து ஒரு பொருட்டு இல்ல. நம்ம கண்ட்ரிக்கு அது ரொம்ப பெரிய விஷயம் தான் அந்த மாதிரி பண்றது. ஆனா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு அவங்க அந்த டீசர் பண்ணிருக்காங்க. அததான் நான் சொல்ல வரேன். சிறப்பு கொடுங்க. இப்போ என்னன்னா சரி இது ஒரு மாதிரி ஒரு மாசான ஒரு பேன் இண்டியா ரிலீஸ். ஏன்னா யஷ் ஆஃப்டர் கேஜிஎஃப் 2 போது மார்க்கெட் அடுத்த படம் எப்படி இருக்கும்? அவர் வந்து அந்த ராக்கின்ற இமேஜை உடைச்சு மறுபடியும் ஏன்னா அவர் ராக்கி பாயா தான் பாக்குறாங்க. அவருடைய பிரச்சனையே அதுதான். அந்த சிக்கலுக்குள்ள பிரபாஸ் மாட்டினாரு. பாகுபலியா மட்டும்தான் அவரை பார்க்க ரெடியா இருக்காங்க. வேற எதுவாகவும் அவரை பார்க்க ரெடியா இல்லங்கிற பிரச்சனையை அவர் ஃபேஸ் பண்ணாரு. அது ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. இப்படி பேன் இண்டியா ஹிட் கொடுக்கறது இல்ல. புஷ்பராஜ் அப்படின்ற கேரக்டரா மட்டும்தான் அல்லு அர்ஜுனை பார்ப்பாங்களா? நாளைக்கு வேற ஒண்ணா வந்தாலும் பார்ப்பாங்க. அதை அவங்க மாத்தி இல்லங்க. நான் இதுலயே அவர் வந்து சக்சஸ் தான் யாஷுக்கு. ஏன்னா இந்த டாக்ஸிக்ல பாத்தீங்களா பாடி லாங்குவேஜ் மாத்திட்டாரு, லுக்ஸை மாத்திட்டாரு. இப்போ வந்து ராக்கியோட ஃபீல் எனக்கு டாக்ஸிக்ல வரல பார்த்த வரைக்கும். டீசர் வரைக்கும் ஓகே. தியேட்ரிக்கல் ஹிட்டும் கொடுக்கணும் இல்லப்பா அது ராக்கி பாய்ங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் லாட்ரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு படம் மட்டும் பயங்கரமா ஒரு கேரக்டர் புடிச்சு போய் ஓடுது இந்தியா ஃபுல்லா அப்படின்னா அது லாட்ரி ஸ்டார்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. இப்போ இந்த டாக்ஸிக் ஹிட் ஆகல அப்படின்னா மறுபடியும் லாட்ரி ஸ்டார்னு சொல்லி யஷை வந்து பிராண்ட் பண்ணிடுவாங்க. என்ன சிக்கல் ஏன்பா இதை பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கலாம். மார்ச் 19 டாக்ஸிக் ரிலீஸ்னு சொல்லி அவங்க ஃபிக்ஸ் பண்ணி பிளான் பண்ணி எல்லாம் மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. வேர்ல்டு வைடு பேன் இண்டியா தான். அதே மார்ச் 19 துரந்தர் 2 தி ரிவெஞ்ச். ஏங்க ஆக்சுவலா அந்த படத்துக்கு நான் ரொம்ப எதிர்பார்க்கறேங்க. நல்லா தான் இருந்தது ஃபர்ஸ்ட் பார்ட். ஏங்க நம்ம ஆளுங்களே அந்த படத்தை பத்தி தாங்க பேசிட்டு இருக்காங்க. செகண்ட் அவ்வளோ நல்லா இருக்கு. கண்ட்ரியை பத்தி எடுத்திருக்காங்க. அஜித் தோவல் அவர் ரோல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அவர்லாம் நிஜமாலே ஸ்பையா இருந்திருக்காருங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுல்ல. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இந்தியன் ஆர்மி என்னன்னா ஏதோ படம்லாம் எடுக்கிறாங்க. இந்தியன் ஆர்மியை பத்தி படம் எடுத்து காட்டுறதுங்கிறது கண்டிப்பா நம்ம எல்லாரும் அதுவும் ப்ராப்பர் பேன் இண்டியா ரிலீஸ் அந்த படமும்